வணக்கம். இது புதிய தலைமுறையின் விரைவு செய்திகள். இந்தியா தனது எதிரியை 22 நிமிடத்தில் மண்டியிட வைத்துவிட்டதாகவும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் மூலம் இது சாத்தியமானதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர், எந்த இடமும் பாதுகாப்பானது இல்லை என பயங்கரவாதிகளுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உணர்த்தியதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவை கடந்த 11 ஆண்டுகளாக சமூக, பொருளாதார, ராணுவ ரீதியாக வலுப்படுத்த தங்கள் அரசு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். हमारा लक्ष्य हर गरीब को उसका पक्का घर देने का है और ये घर केवल ईंट सीमेंट का ढांचा. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நவீன ஆயுதங்கள் வாங்க இந்திய ராணுவம் முடிவு செய்துள்ளது. இதற்காக 1980 கோடி ரூபாய் செலவில் 13 ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இதன் கீழ் எடை குறைந்த ரேடார்கள், குறுகிய தூர ஏவுகணைகள், ட்ரோன்கள், வெடிமருந்துகள் போன்றவை வாங்கப்பட உள்ளன. அவசர கால தளவாட கொள்முதல் திட்டத்தின் கீழ் இவை விரைந்து வாங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டையே அதிர வைத்த பஹல்கம் தாக்குதலை தொடர்ந்து இந்த முடிவு முக்கியத்துவம் பெறுகிறது. பாஜக அரசு கடந்த 11 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரத்தை அழிக்க செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்துவிட்டதாக காங்கிரஸ் குற்றஞ்சாட்டியுள்ளது. சேமிப்பு வட்டி விகிதங்கள் கடந்த 25 ஆண்டுகளில் மிக குறைந்த நிலையை எட்டியதை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது. வங்கிகள் வட்டி விகிதங்களை குறைத்ததால் மூத்த குடிமக்களின் சேமிப்புகள் பாதிக்கப்படுவதாக பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்தார். மோடி அரசு மக்களின் பணத்தை வளரும் முதலாளித்துவ நண்பர்களுக்கு திருப்பி விடுவதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குகள் திருட்டு நடந்ததாக மக்களவை காங்கிரஸ் குழு தலைவர் ராகுல் காந்தி குற்றஞ்சாட்டியுள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், முதல்வர் பட்னவிஸ் போட்டியிட்ட தொகுதியில் 6 மாதங்களில் 29,219 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாகவும் யாரென்றே தெரியாதவர்கள் வாக்களித்ததாக புகார்கள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மின்னணு முறையில் படிக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல், வாக்குச்சாவடி கண்காணிப்பு கேமரா பதிவுகளை உடனடியாக வெளியிட அவர் வலியுறுத்தியுள்ளார். கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை அடுத்து கேரளாவிலிருந்து துபாய், அபுதாபி உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுக்கும் அங்கிருந்து கேரளாவுக்கும் செல்லும் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஏர் இந்தியா, இண்டிகோ உள்ளிட்ட பல்வேறு ஏர்லைன் நிறுவனங்கள் இந்திய நகரங்களிலிருந்து மேற்காசிய நாடுகளுக்கும் செல்லும் விமானங்களை ரத்து செய்துவிட்டன. இதனால் நாடு முழுவதும் விமான பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கேரளாவில் இதன் தாக்கம் கூடுதலாகவே உள்ளது. பாஜக அரசு கடந்த 11 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரத்தை அழிக்க செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்துவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. சேமிப்பு வட்டி விகிதங்கள் கடந்த 25 ஆண்டுகளில் மிக குறைந்த நிலையை எட்டியதை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது. வங்கிகள் வட்டி விகிதங்களை குறைத்ததால் மூத்த குடிமக்களின் சேமிப்புகள் பாதிக்கப்படுவதாக பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் அறிவித்தார். மோடி அரசு மக்களின் பணத்தை வளரும் முதலாளித்துவ நண்பர்களுக்கு திருப்பி விடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டி இந்தியாவிலேயே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதை அமைச்சர் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட இருப்பதாக வெளியாகும் தகவல்கள் வெறும் ஊகங்களே என்ற அவர், இந்தியாவில் விமான விபத்து விசாரணை பணியக அதிகாரிகள் விசாரித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் அனைத்து தேர்தல்களும் விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் நடந்திருப்பதாக காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றதாக ராகுல் காந்தி குற்றஞ்சாட்டி வரும் நிலையில் ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் மின்னஞ்சல் அனுப்பியுள்ளது. மகாராஷ்டிர தேர்தலில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 1,08,000 முகவர்கள் வாக்குச்சாவடிக்குள் அனுமதிக்கப்பட்டதாகவும் தேவைப்பட்டால் நேரில் விளக்கமளிக்க தயாராக இருப்பதாகவும் மின்னஞ்சலில் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தொடர்ந்து அரபு நாடுகளை குறிவைக்கும் என காஷ்மீர் முன்னாள் முதல்வர் ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுத நாடாக இருக்கக்கூடாது என்ற அமெரிக்காவின் விருப்பம் நிறைவேறிவிட்டதாகவும்
அடுத்து அரபு நாடுகளின் எண்ணெய் வளத்தை தம்வசப்படுத்த அவர்கள் குறிவைப்பார்கள் என்றும் ஃபரூக் அப்துல்லா கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டத்தில் அவர் இவ்வாறு பேசினார். பாஜக ஆட்சியில் இருக்கும் கடந்த 11 ஆண்டுகளில் மத்திய அரசு சமஸ்கிருதத்திற்கு செலவழித்த தொகையில் 5 விழுக்காட்டுக்கும் குறைவாகவே தமிழுக்கு செலவழித்துள்ளது. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் கிடைத்த இந்த தகவல் மீண்டும் மொழி அரசியல் சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. 2014 முதல் 25 வரையிலான 11 ஆண்டுகளில் சமஸ்கிருதத்திற்கு 2352 கோடியே 59 லட்சம் ரூபாயை மத்திய அரசு செலவழித்துள்ளது. இதே காலகட்டத்தில் தமிழுக்கு 113 கோடியே 48 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவழிக்கப்பட்டுள்ளது. இத்தனைக்கும் தமிழ்தான் முதலாக 2004ஆம் ஆண்டில் செம்மொழி அங்கீகாரத்தை பெற்றது. அதற்கு அடுத்த ஆண்டில் சமஸ்கிருதம் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது. கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஒடியா ஆகிய பிற 4 செம்மொழிகளுக்கு 34 கோடியே 80,000 ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. பிற 5 செம்மொழிகளை விட 17 மடங்கு அதிகமாக சமஸ்கிருதத்திற்கு செலவழிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஒடியா மொழிகளை 21.99 விழுக்காடு மக்கள் பேசுகிறார்கள். இவற்றை ஒப்பிட வெகு குறைவான மக்களே சமஸ்கிருதம் பேசுகிறார்கள். சிந்து நீரை தர மறுத்தால் இந்தியாவுடன் மீண்டும் போர் நடத்தப்போவதாக பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சரும் ஆளும் கூட்டணியில் உள்ள பாகிஸ்தான் மக்கள் கட்சி தலைவருமான பிலாவல் பூட்டோ தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பேசிய பிலாவல் பூட்டோ, சிந்து நதிநீரை நிறுத்திய இந்தியாவின் செயல் ஐநாவின் விதிமுறைகளுக்கு முரணானது என்றார். பஹல்கம் தாக்குதலை தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தம் மீண்டும் செயல்பாட்டுக்கு வராது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருந்த நிலையில் பாகிஸ்தானின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தொடர்ந்து அரபு நாடுகளை குறிவைக்கும் என்று காஷ்மீரின் முன்னாள் முதல்வர் ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுத நாடாக இருக்கக்கூடாது என்ற அமெரிக்காவின் விருப்பம் நிறைவேறிவிட்டதாகவும், அடுத்து அரபு நாடுகளின் எண்ணெய் வளத்தை தன்வசப்படுத்த அவர்கள் குறிவைப்பார்கள் என்றும் ஃபரூக் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீநகரில் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டத்தில் அவர் இவ்வாறு பேசினார். கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை அடுத்து கேரளாவிலிருந்து துபாய், அபுதாபி உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுக்கும் அங்கிருந்து கேரளாவுக்கும் செல்லும் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஏர் இண்டியா, இண்டிகோ உள்ளிட்ட பல்வேறு ஏர்லைன் நிறுவனங்கள் இந்திய நகரத்திலிருந்து மேற்கு ஆசிய நாடுகளுக்கு செல்லும் விமானங்களை ரத்து செய்துள்ளன. இதனால் நாடு முழுவதும் விமான பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் இதன் தாக்கம் கூடுதலாக உள்ளது. இஸ்ரேலில் அதிகமாக ரஷ்ய மக்கள் வாழ்வதால் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா களமிறங்கவில்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. ஈரானின் நட்பு நாடாக அறியப்படும் ரஷ்யா இஸ்ரேல் மீதான கண்டனத்தோடு நிறுத்திக் கொண்டது. இதுகுறித்த நிருபர்களின் கேள்விக்கு பதிலளித்த புட்டின், இஸ்ரேலில் 20 லட்சம் ரஷ்யர்கள் வாழ்கிறார்கள். சமகால அரசியல் நடவடிக்கைகளில் இதை கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் சாலையில் சுற்றித் திரிந்த மாடுகள் இடைவிடாமல் முட்டி மிதித்ததில் ஒருவர் உயிரிழந்த பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மாலேகான் பகுதியில் சாலையில் கன்றுகளுடன் 2 மாடுகள் உலா வந்தன. அப்போது இருசக்கர வாகனத்திலிருந்து இறங்கிய முதியவரை மாடு முட்டி தள்ளியது. மாடுகளை விரட்ட முயன்ற மற்றொரு நபரையும் மாடுகள் முட்டி மிதித்தன. இதில் அவர் நிலைகுலைந்து கீழே விழுந்து விட்டார். இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் தானேவில் படுத்த படுக்கையாக இருந்த மனைவியை திட்டமிட்டு கொலை செய்த 75 வயது முதியவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. குற்றவாளியான ஷோப்நாத் என்பவர் தனது மனைவி சாரதா சுக்லாவை சொத்துக்காக பல மாதங்களாக கொடுமைப்படுத்தி வந்ததுடன் வீட்டில் யாரும் இல்லாத போது நூலை பயன்படுத்தி கழுத்தை நெரித்து கொலை செய்தார். 2019 நடந்த இச்சம்பவத்தின் வழக்கை விசாரித்த மாவட்ட நீதிமன்றம் இது வெறும் கொலையல்ல, நம்பிக்கையின் சுரண்டல் என குறிப்பிட்டு குற்றவாளிக்கு 50,000 ரூபாய் அபராதத்துடன் ஆயுள் தண்டனை விதித்தது. சிறிய சரக்கு வாகன பிரிவில் டாடா மோட்டார்ஸ் ஏஸ் ப்ரோ என்ற ட்ரக்கை அறிமுகம் செய்துள்ளது. இதன் விலை 3,99,000 ரூபாய் என்று அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. 4 சக்கர மினி சரக்கு வாகன பிரிவில் நாட்டின் மிக குறைந்த விலை வாகனம் இதுவாகும். டாடா ஏஸ் ப்ரோ பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி மின்சாரத்திலும் இயங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 1250க்கும் மேற்பட்ட விற்பனை மையங்கள் அல்லது டாடா மோட்டார்ஸின் ஃபிளீட் பர்ஸ் தளம் மூலம் ஆன்லைனிலும் முன்பதிவு செய்யலாம்.
நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி 6.5 விழுக்காடாக அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக சர்வதேச தர ஆய்வு நிறுவனமான S&P குளோபல் ரேட்டிங்ஸ் அறிவித்திருக்கிறது. சராசரி மழை, கச்சா எண்ணெய் விலை குறைவு, வரிவிலக்கு மற்றும் பணவீக்கத்தை குறைக்கும் நடவடிக்கைகளும் வளர்ச்சிக்கு வழிவகுப்பதாக கூறியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் கலவரம் நீடித்தால் ஆசியாவிலும் பொருளாதார தாக்கம் ஏற்படக்கூடும் என எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் இறக்குமதி வரிகள் உலக வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை பாதிக்கலாம் எனவும் S&P குளோபல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் பணிக்கொடை வழங்க கோரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 6வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 50% ஊதியம் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் புதுச்சேரி நடேசன் நகரில் மாற்றுத்திறனாளிகள் அலுவலக வாயிலில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நடிகர் ஸ்ரீகாந்தை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். கோகைன் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகர் ஸ்ரீகாந்த் எத்தனை ஆண்டுகளாக போதைப்பொருள் பயன்படுத்தினார், யார் மூலம் வாங்கினார், யாருடன் இணைந்து பயன்படுத்தினார் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். மேலும் நடிகர் கிருஷ்ணாவும் போதைப்பொருள் உட்கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே ஆவிகளுக்கு படையலிட்டு வீட்டுக்கு அழைக்கும் மலை கிராம மக்களின் வினோத வழிபாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. குப்சூர் மலை கிராமத்தில் திருவிழா நடத்த உத்தரவு கேட்பதற்காக இறந்தவர்களின் ஆவிகளுக்கு மந்தை வெளியில் படையிலிட்டு ஆவிகளை வீட்டிற்கு அழைத்துச் செல்லும் நிகழ்ச்சி நடத்துவர். இந்த ஆண்டு பூஜையில் பலர் தங்கள் நிலை மறந்து ஆடினர். பூஜை முடிந்ததும் ஆவிகளுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டிற்குள் அழைத்துச் செல்லும் இவர்கள் 1 மாதம் முழுவதும் இறந்தவர்களின் ஆவி வீட்டில் இருப்பதாக நம்புகிறார்கள். சென்னை, தருமபுரி, கரூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக கூட்டரங்கில் 2வது நாளாக நடைபெற்ற கூட்டத்தில் இடைநிற்றல், நலத்திட்டங்கள், புகார்கள் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு கையடக்க கணினிகளும் வழங்கப்பட்டன. சென்னை அடையார் மாநகர போக்குவரத்து கழக மண்டல மேலாளர் அன்பரசுவை மந்தவெளி பணிமனை நேர காப்பாளர் கோபிநாத் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீருடை அணியாததால் மேலாளர் கண்டித்த நிலையில் ஆத்திரமடைந்த கோபிநாத் அவரை தூக்கி செல்போனை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. காயமடைந்த மேலாளர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சாஸ்திரி நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கேரள முன்னாள் முதல்வர் V.S. அச்சுதானந்தனின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவரான அவருக்கு மாரடைப்பு ஏற்படவே திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 101 வயதான அச்சுதானந்தன் மார்க்சிஸ்ட் கட்சியை நிறுவியவர்களில் கடைசியாக உள்ள தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவில் அரசு துறைகளில் காகித பயன்பாட்டை குறைக்கும் நோக்கத்தில் அமைச்சர்களுக்கு ஐபேட்களை வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இனி துறை சார்ந்த தரவுகள், அமைச்சரவை கூட்ட விவரங்கள், இதர குறிப்புகள் உள்ளிட்ட அனைத்தும் மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்படும் என்றும் இந்த ஆவணங்களை ஐபேட்கள் மூலம் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநகர பேருந்துகள், மின்சார ரயில்கள், மெட்ரோ ரயில் சேவை என்று அனைத்திலும் ஒரே டிக்கெட் மூலமாக பயணம் மேற்கொள்ளும் புதிய திட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் மூலம் இதற்காக பிரத்யேக செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இது ஜூலை இறுதியில் பயன்பாட்டுக்கு வரவுள்ளது. கோயம்பேடு முதல் விமான நிலையம் வரை செல்ல பேருந்து, மெட்ரோ மற்றும் ஆட்டோ ஆகியவற்றின் இணைப்பு வழியை காண்பிக்கும். இதன் மூலம் எளிதாக பயணிக்கும் வகையில் செயலி உருவாக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட 150க்கும் மேற்பட்ட பொதுமக்களை காவல்துறையினர் கைது செய்தனர்.
நாட்டார்மங்கலத்தில் 15 ஆண்டுகளாக கிராம மக்கள் சார்பில் நடத்தி வந்த நெல் கொள்முதல் நிலையத்தை திடீரென நிறுத்தி ஐயம்பட்டியில் தனிநபருக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவம் தொடர்பாக வட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தமிழகத்தில் எங்குமே சாதிய பாகுபாடுகள் இல்லை என்று உறுதியாக சொல்ல முடியுமா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. சிவகங்கை கண்டதேவி கோவில் தேரோட்டத்தில் யாருக்கும் முதல் மரியாதை வழங்கக்கூடாது என்று உத்தரவிடக் கோரிய வழக்கில் நீதிபதிகள் இவ்வாறு கேள்வி எழுப்பினர். கோவில் நிகழ்வுகளில் எந்தவித பாகுபாடும் இல்லை என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு நீதிபதிகள் தமிழகத்தில் சாதிய பாகுபாடு இன்னும் புழக்கத்தில் இருப்பதாக கருத்து தெரிவித்தனர். கண்டதேவி கோவில் விவகாரத்தில் எந்தவித சாதிய பாகுபாடும் இல்லை என்பதை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யவும் அரசுக்கு உத்தரவிட்டனர். ஈரான் நாட்டில் மீன்பிடிக்க சென்று சிக்கி தவிக்கும் கன்னியாகுமரியைச் சேர்ந்த 400 மீனவர்கள் மீட்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இஸ்ரேலிலிருந்து 5 தமிழர்கள் டெல்லி வந்துள்ள நிலையில் அவர்கள் விரைவில் தமிழ்நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடு வாழ் தமிழர் நலனுக்காக சென்னை ஏழகத்தில் கட்டுப்பாட்டு அறை செயல்படுகிறது. பாதிக்கப்பட்டோர் 18003093 என்ற எண்ணில் உதவி கோரலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு வாங்க செலுத்தும் கட்டணத்தை விரைவாக செலுத்த கியோஸ்க் வசதியை தேவஸ்தானம் அறிமுகம் செய்துள்ளது. இதனால் பக்தர்கள் லட்டு வாங்க நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியதில்லை. அதேபோல கூடுதலாக லட்டு பெறவும் கியோஸ்க் இயந்திரத்தில் UPI மூலம் பணம் செலுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமலைக்கு வரும் அதிக அளவிலான பக்தர்களுக்கு சிரமம் இல்லாத வகையில் சேவைகளை வழங்கவும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் டிஜிட்டல் சேவைகளை தேவஸ்தானம் மேம்படுத்தி வருகிறது. பெங்களூருவில் மளிகை கடைக்கு சென்று திரும்பிய இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த 5 இளைஞர்கள் தாக்குதலும் நடத்தியுள்ளனர். கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் இளம்பெண்ணை வழிமறித்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தன்னை தற்காத்துக் கொள்ள இளைஞர்களை அந்த பெண் தாக்கிய நிலையில் பதிலுக்கு இளைஞர்கள் சரமாரியாக பெண்ணை தாக்கினர். இதனை கண்ட இளைஞர் ஒருவர் பெண்ணை காப்பாற்ற முற்பட்டபோது போதை கும்பல் அவரையும் தாக்கியதாக தெரிகிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோவை நகரில் குடியிருப்பில் செயல்படும் தொழிற்சாலைகளால் ஏற்படும் ஒலி மாசை கட்டுப்படுத்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் புதிய அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி புதிய தொழிற்சாலைகள் குடியிருப்பு பகுதிகளில் அமைக்கக்கூடாது எனவும் ஏற்கனவே உள்ளவை 42 முதல் 50 டெசிபலுக்குள் ஒலி மாசுவை வைத்திருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு நேர ஷிப்டுகளை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் பேசியதாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பினர் புகார் கொடுத்துள்ளனர். காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 75 ரூபாய் விலை குறைந்து 9155 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 600 ரூபாய் விலை இறங்கி 73,240 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் ஒரு கிராம் 120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. போலி பாசம் தமிழுக்கு, பணமெல்லாம் சமஸ்கிருதத்திற்கு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மொழிக்கு கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் மற்றும் பிற தென்னிந்திய மொழிகளுக்கு முதலை கண்ணீர்தான் கிடைக்கிறது என்று அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சமஸ்கிருதத்திற்கு 10 ஆண்டுகளில் மத்திய அரசு 2532 கோடி ரூபாயை ஒதுக்கிய நிலையில் முதல்வர் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார், அண்ணா குறித்த காணொலி வெளியிட்டது கண்டனத்திற்குரியது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இந்து முன்னணி மாநாட்டில் அந்த நிகழ்வை தவிர்த்திருக்க வேண்டும். உண்மையே அது வருத்தம் அளிக்கிற ஒரு நிகழ்வு. நீங்க கேட்பீங்க, அங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருந்தாங்களே, அவை நாகரிகம் கருதி ஒரு சபையில போயிருக்கோம், அங்க ஒரு நாகரிகம் கருதி அமைதியா இருந்துட்டு வெளியில வந்துதான் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உங்களை சந்தித்த பொழுது அதுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறேன். இது போன்ற மாநாடுகளில் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. ஈவன் திமுக நிர்வாகிகளை கூட அவர்கள் போய் அழைத்தார்கள். அப்படி அழைத்து விட்டு இன்றைக்கு இங்கே அது போன்ற ஒரு
படக்காட்சியை காண்பித்தது உண்மையிலேயே கண்டனத்துக்குரியது. இனி விரைவு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஐந்தருவி, மெயினருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து சீரானதும் குளிக்க அனுமதி அளிக்கப்படும் என வனத்துறை தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் வழியாக செல்லும் காவிரி ஆற்றில் சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆகாய தாமரை செடிகள் படர்ந்துள்ளன. சாயக்கழிவு, தோல் கழிவு நீர், சாக்கடை நீர் ஆகியவை கலப்பதால் இவை பெருகிவிட்டதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இதனால் நீரோட்டம் பாதிக்கப்படுவதுடன் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். மேலும் ஆற்றங்கரையோரமாக வசிக்கும் மக்கள் பல்வேறு விதமான நோய் பாதிப்புகளுக்கு ஆளாவதால் ஆகாய தாமரைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து நீர்த்திறப்பு குறைக்கப்பட்டதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து சரிந்துள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 14,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 12,000 கனஅடியாக குறைந்துள்ளது. இருப்பினும் ஒகேனக்கல் அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் ஒன்றிய அலுவலகத்திற்குள்ள அரசின் ஆதார் மையம் முறையாக செயல்படுவதில்லை என புகார் எழுந்துள்ளது. இந்த மையத்தில் பணியாற்றும் இரண்டு ஊழியர்கள் சரியான நேரத்திற்கு மையத்தை திறப்பதில்லை எனவும், இதனால் புதிய ஆதார் அட்டை எடுக்க வருபவர்கள் சிறு சிறு திருத்தம் மேற்கொள்ள வருபவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக பள்ளி, கல்லூரி மாணாக்கர் மணிக்கணக்கில் காத்திருந்து பெரிதும் பாதிக்கப்படுவதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. இது தொடர்பாக வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது இனி வரும் காலங்களில் விரைவாக பணிகள் செய்து கொடுக்கப்படும் என தெரிவித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கண்டமனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பப்பாளியின் விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் விலை கடும் வீழ்ச்சி கண்டுள்ளது. கடந்த மாதம் கிலோ 15 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை விற்கப்பட்ட பப்பாளி தற்போது 1 கிலோ 6 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாகிறது. பழம் பறிக்கும் கூலிக்கு கூட இந்த விலை போதாததால் விவசாயிகள் மரங்களிலேயே பழங்களை பறிக்காமல் விட்டுவிட்டனர். இதனால் மரங்களிலேயே பழுத்த பழங்கள் பறவைகளுக்கும் அணில்களுக்கும் இரையாகும் அவலம் ஏற்பட்டுள்ளது. திருப்பூரில் பிஏபி பாசன திட்டத்தின் கீழ் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் தர மறுப்பதாக கூறி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். கடந்த 5 ஆண்டுகளாக போராடி வரும் நிலையில் கால்நடைகள், மாட்டு வண்டிகள், டிராக்டர்களுடன் ஓலாப்பாளையம் பகுதியில் விவசாயிகள் குவிந்தனர். தண்ணீர் திருடப்படுவதாக குற்றஞ்சாட்டும் விவசாயிகள் தங்களுக்கு உரிய நீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். கோரிக்கையை வலியுறுத்தி பரம்பிக்குளம் அணையின் கண்காணிப்பு பொறியாளரை முற்றுகையிட உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே சுமார் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மழையால் பலமுறை உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது கடும் வெப்பம் காரணமாக இந்த ஆண்டுக்கான 3 லட்சம் டன் உப்பு உற்பத்தி இலக்கை அடைய தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களுக்கும் உப்பு பாக்கெட்டுகளாகவும் மூட்டைகளாகவும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. கொடைக்கானலில் உள்ள புலவிச்சார் அருவியில் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அதை ஒட்டியுள்ள கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளான பூண்டி, கிளவரை உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அங்குள்ள புலவிச்சார் அருவியில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருமணமாகி 10 ஆண்டுகள் கழித்து பிறந்த குழந்தை தந்தை இயக்கிய டிராக்டரின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாட்றம்பள்ளி அருகே 1.5 வயதான கரண் சர்மா டிராக்டரின் அருகே விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. டிராக்டரின் பின்னால் குழந்தை இருப்பதை அறியாத தந்தை அருள் பிரகாசம் வாகனத்தை இயக்கியபோது சக்கரத்தில் குழந்தை சிக்கிக் கொண்டது. குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அதை கேட்டு பெற்றோர் கதறி அழுதனர். கிருஷ்ணகிரி புறவழிச்சாலையில் குண்டும் குழியுமான சாலை புதிய தலைமுறையின் செய்தி எதிரொலியாக சீரமைக்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள 500 மீட்டர்
குண்டும் குழியுமான சாலை குறித்து புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டது. இதையடுத்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் தற்காலிக பேட்ச் போடும் பணியை தொடங்கியுள்ளனர். புதிய சாலை அமைக்க திட்ட மதிப்பீடு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ஒப்புதல் கிடைத்தவுடன் விரைவில் நிரந்தர சாலை அமைக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள கைலாசபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் காலை உணவு திட்டத்திற்கான உணவு தயாரிக்கும் போது சிலிண்டரில் தீ பற்றியது. ஒரு சிலிண்டரில் பிடித்த தீ அருகில் இருந்த மற்றொரு சிலிண்டர் மற்றும் உணவுப் பொருட்களுக்கும் பரவியது. விளாத்திக்குளம் தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டு தீயை கட்டுப்படுத்தியதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. தீ விபத்தில் சிலிண்டர்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் சேதமடைந்தன. புதுக்கோட்டையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்திருப்பதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காந்திநகர் பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பலமுறை புகார் கொடுத்து மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி புதுக்கோட்டை ஆலங்குடி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மூதாட்டியை கட்டிப்போட்டு தாலி பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 60 வயதான லட்சுமியின் கை கால்களை கட்டிப்போட்ட முகமூடி அணிந்த நபர் மஞ்சள் கயிற்றில் கட்டியிருந்த 1 சவரன் தாலி மற்றும் குண்டுமணிகளை பறித்து சென்றார். இதுகுறித்து தனிப்படை அமைத்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் மணிகண்டன் என்பவரை கைது செய்தனர். குஜராத் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்ததை அடுத்து அக்கட்சியின் மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குஜராத்தில் விசாவாதார் தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சியும் கடி தொகுதியில் ஆளும் பாஜகவும் வெற்றி பெற்றன. இந்த வெற்றி 2027 சட்டமன்ற தேர்தலுக்கான அரையிறுதி என்று குஜராத்தில் பேசப்பட்டு வரும் நிலையில் இடைத்தேர்தலில் மோசமான தோல்விக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு குஜராத்தின் காங்கிரஸ் தலைவர் சக்தி சிங் கோஹில் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவின் மூத்த மகன் தேஜ் பிரதாப் யாதவ் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தெரிவித்துள்ளார். பீகார் அரசு தனக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு சதியே காரணம் என்று தெரிவித்துள்ள தேஜ் பிரதாப் யாதவ் தனி கட்சி தொடங்கும் எண்ணம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். கட்சி இல்லாமலும் தன்னால் தேர்தலில் போட்டியிட முடியும் என்று குறிப்பிட்ட அவர் யாரும் தடுக்க முடியாது என்றும் சவால் விடுத்துள்ளார். இந்தியாவில் அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குள் டெங்கு மற்றும் சிக்கன் குனியாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டுவிடும் என்று மத்திய உயிரி தொழில்நுட்பத்துறை செயலாளர் ராஜேஷ் சுதீர் கோகலே நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கானோர் இவ்விரு நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர். டெங்கு தடுப்பூசிக்கான முதல்கட்ட சோதனையும் சிக்கன் குனியா தடுப்பூசிக்கான 2 கட்ட சோதனைகளும் வெற்றிகரமாக நிறைவடைந்திருப்பதாக கோகலே கூறியுள்ளார். வரி செலுத்துவோரின் குறைகளை உடனுக்குடன் தீர்க்குமாறு வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உத்தரவிட்டுள்ளார். வரித்துறை உயர் அதிகாரிகளுடனான கருத்தரங்கத்தில் பேசிய மத்திய நிதியமைச்சர் வரி செலுத்துவோருக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் அவர்களின் குறைகளை 3 மாதங்களுக்குள் முடித்து வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். வருமான வரித்துறை சேவைகளை எளிமையாகவும் வழங்க வேண்டும் என்றும் ரீஃபண்டை விரைவில் வழங்க நடவடிக்கையை துரிதப்படுத்தவும் உத்தரவிட்டார். இ-காமர்ஸ் நிறுவனமான மீஷோ தனது தலைமையகத்தை அமெரிக்காவின் டெலாவேர் மாநிலத்திலிருந்து இந்தியாவுக்கு மாற்றியுள்ளது. மீஷோ இந்தியாவில் பொதுப்பங்கு வெளியீட்டில் களமிறங்க திட்டமிட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த மாற்றத்திற்கு தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்தியாவில் உள்ள தனது நிறுவனமான ஃபாஸ்னியர் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரை மீஷோ பிரைவேட் லிமிடெட் என்று மாற்றியுள்ளது. முன்னதாக போன்பே, க்ரோ, ஜெப்டோ போன்ற நிறுவனங்களும் தங்கள் தலைமையகங்களை இந்தியாவுக்கு மாற்றியிருந்தன. அமெரிக்காவில் குடியேற்றம் உள்ளிட்ட காரணங்களுக்காக விசா கோரி விண்ணப்பிப்பவர்கள் தங்கள் சமூக வலைதளங்களில் சுய விவர குறிப்புகளை தெரிவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. புதிய விதிமுறைகள் பாதுகாப்பு தொடர்பானது என்பதால் ஒருவரின் தனிப்பட்ட அடையாளங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது என இந்தியாவில் உள்ள தூதரகம் தெரிவித்துள்ளது. கல்விக்காக எடுக்கப்படும் F, தொழிற்பயிற்சிக்காக எடுக்கப்படும் M என அனைத்து வகையான விசா விண்ணப்பதாரர்களும் சமூக வலைதளங்களில் சுய விவர குறிப்புகளை மறைத்து வைக்கக்கூடாது என்று அமெரிக்கா நிபந்தனை விதித்துள்ளது. போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைதான நடிகர் ஸ்ரீகாந்துக்கு சிறையில் முதல் வகுப்பு அறை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைதான நடிகர் ஸ்ரீகாந்தின் வீட்டிலிருந்து 1 கிராம் கொகைன் மற்றும் 3 காலி பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்தை ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார்.
அப்போது முதல் வகுப்பு சிறை வேண்டுமென அவர் கோரிக்கை விடுக்க அதற்கு நீதிமன்றம் ஒப்புதல் அளித்தது. உலகில் பிற கண்டங்களை விட ஆசியாவின் சராசரி வெப்பநிலை உயர்வு 2 மடங்கு அதிகமாக இருப்பதாக உலக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 1961 முதல் 1990 வரை இருந்ததை விட 1991 முதல் 2024 வரை ஆசியாவில் சராசரி வெப்பம் கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும் பிற கண்டங்களை விட 2 மடங்கு அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆசிய நாடுகளின் பொருளாதாரமும் வெகுவாக பாதிக்கப்படும் என உலக வானிலை மையம் கூறியுள்ளது. ஒரே ஆண்டில் இயற்கை சீற்றங்களால் இந்தியாவில் 1300 பேர் இறந்துள்ளதாகவும் அதன் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கோவை தமிழ் தமக்கு மிகவும் பிடித்தமானது என நடிகை கீர்த்தி ஷெட்டி தெரிவித்துள்ளார். தெலுங்கு நடிகையான நமக்கு தமிழ் ரசிகர்கள் அளித்த வரவேற்பு மிகுதியானது என அவர் கூறியுள்ளார். தமிழ் மொழியை ஆர்வமுடன் கற்று வருவதாகவும் கோவை பகுதி மக்கள் பேசும் தமிழ் தமக்கு விருப்பமானது என்றும் கீர்த்தி ஷெட்டி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் பாரம்பரியமும் பண்பாடும் ஆகச்சிறந்தது என்றும் கீர்த்தி ஷெட்டி மெச்சியுள்ளார். நீதிபதி ஆவதற்கான தகுதித் தேர்வை எழுதுபவர்கள் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும் என்ற விதியை உச்சநீதிமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதற்கு இளம் சட்ட பட்டதாரிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச பார் கவுன்சிலில் பதிவு செய்த இளம் வழக்கறிஞர் சந்திரசேன் யாதவ் தாக்கல் செய்த மறுசீராய்வு மனுவில் இந்த 3 வருட கட்டாய வழக்கறிஞர் பணி விதியை நடப்பாண்டிலேயே நடைமுறைப்படுத்துவது தனது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்று கூறியுள்ளார். இந்த விதி 2027க்கு பிறகே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். அப்போதுதான் தற்போதைய பட்டதாரிகள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் 10 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட வழக்கறிஞரிடமிருந்து பயிற்சி சான்று பெற வேண்டும் என்ற விதியும் சட்ட சர்ச்சையாகியுள்ளது. 10க்கு குறைவான ஆண்டு அனுபவம் கொண்ட வழக்கறிஞர்களிடமும் கார்ப்பரேட் நிறுவனங்களிலும் பயிற்சி பெற்றவர்கள் இதனால் பாதிக்கப்படுவர் என்று அஞ்சப்படுகிறது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே உள்ள ராமன்குடியில் உள்ள சாலையில் கரடி ஒன்று நடமாடியுள்ளது. இதனை வாகன ஓட்டிகள் செல்போனில் படம் பிடித்துள்ளனர். கரடியால் எவ்வித பாதிப்பும் ஏற்படுவதற்கு முன் கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏர் இந்தியாவின் போயிங் ரக விமானங்களை முழுமையாக தணிக்கை செய்யும் வரை அந்த விமான சேவைக்கு தடை விதிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் அண்மையில் ஏர் இந்தியா விமானம் விபத்திற்குள்ளான நிலையில் சில சாதனங்கள் முறையாக செயல்படுவதில்லை என்று புகார் எழுந்திருப்பதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. போயிங் ரக விமானங்களின் பாதுகாப்பு சோதனைகள் நிறைவடையும் வரை அவற்றை இயக்க தடை விதிக்க கோரப்பட்டுள்ளது. இம்மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓபிசி வகுப்பைச் சேர்ந்த தாய் வளர்க்கும் குழந்தைக்கு அதே சமூகத்திற்கான சான்றிதழ் வழங்குவதற்கு விதி திருத்தம் கோரும் மனு மீது பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண் ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் டெல்லியில் ஒருவர் ஓபிசி சான்று பெற அவரது தந்தை அல்லது தந்தை வழி இரத்த உறவுகளின் ஓபிசி சான்றை சமர்ப்பிப்பது அவசியம் என்று கூறியிருந்தார். இதை விசாரித்த நீதிபதிகள் தாயின் மனு முக்கியமானது என்று கூறியதுடன் இது குறித்து விளக்கமளிக்க அரசுக்கு ஆணையிட்டனர். சர்க்கரை நோய்க்கு வாரம் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தும் வகையிலான இன்சுலினின் 3வது கட்ட சோதனையில் சாதகமான முடிவுகள் கிடைத்திருப்பதாக அதை தயாரித்த எலி லில்லி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த ஆண்டு சர்வதேச அளவிலான சோதனைக்கு வரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தற்போது 2ஆம் வகை சர்க்கரை நோய்க்கு திணறு இன்சுலின் ஊசி செலுத்த வேண்டியிருக்கிறது. ஆனால் வாரம் ஒரு முறை மட்டுமே போட்டால் போதும் என்ற வகையிலான எஃபிஸ்டோரா என்ற ஊசி மருந்தை அமெரிக்காவின் எலி லில்லி நிறுவனம் தயாரித்து பரிசோதித்து வருகிறது. ஹைதராபாத் இந்தியாவின் முன்னணி ஐடி நகரங்களில் ஒன்றாக மாறியிருக்கும் நிலையில் அமராவதி குவாண்டம் தொழில்நுட்ப தலைநகராக மாறியுள்ளது. ஹைதராபாத்தை சைபராபாத் என அழைக்கும் அளவுக்கு அதை தகவல் தொழில்நுட்பத்துறை நகரமாக மாற்றிய சந்திரபாபு நாயுடு அடுத்து அமராவதியை குவாண்டம் தொழில்நுட்பத்தின் தலைநகராக மாற்ற முனைந்துள்ளார். ஏஐ தொழில்நுட்பத்திற்கு பிறகு குவாண்டம் கம்ப்யூட்டிங் உலகின் கவனத்தை ஈர்த்து வரும் நிலையில் அதில் உலகின் முக்கிய மையங்களில் ஒன்றாக அமராவதியை மாற்ற ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திட்டமிட்டுள்ளார். இதற்காக சென்னை ஐஐடி, IBM, TCS போன்ற நிறுவனங்களின் உதவியுடன் அமராவதி அருகே பிரம்மாண்டமான குவாண்டம் வேலி என்ற பகுதியை அமைக்கும் பணியை 4000 கோடி ரூபாய் செலவீட்டில் ஆந்திர அரசு தொடங்கியுள்ளது.
1990களில் இந்தியாவில் தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு ஆந்திரா வித்திட்டதாகவும் தற்போது குவாண்டம் கம்ப்யூட்டிங்கின் எழுச்சிக்கு தாங்களே முன்னோடியாக இருக்கப் போவதாகவும் சந்திரபாபு நாயுடு சில மாதங்களுக்கு முன்பு பதிவிட்டிருந்தார். குவாண்டம் வேலி, அதாவது சுருக்கமாக QV என அழைக்கப்படும் இந்நகரம் வரும் ஆண்டு முதல் செயல்பாட்டுக்கு வரவுள்ளது. சீனாவின் குசோ மற்றும் குவாங்சி மாகாணங்களில் பலத்த மழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் சூழப்பட்ட வீடுகளில் மக்கள் சிக்கி தவித்தனர். நூற்றுக்கணக்கானோரை பேரிடர் மீட்புப் படையினர் ரப்பர் படகு மூலமும் தோள்களில் தூக்கி வந்தும் மீட்டனர். மலைப்பாதை ஒன்றில் சென்ற சரக்கு லாரி திடீரென பிரேக் போட்டதால் தடுமாறியது. இதில் லாரியின் முன்பாதி சாலைக்கு வெளியே நீட்டிக் கொண்டிருக்கும் ஆபத்தான நிலை ஏற்பட்டது. பின்னர் சிறப்பு இயந்திரத்தின் மூலம் லாரி பாதைக்கு திருப்பப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் வழியாக செல்லும் காவிரி ஆற்றில் சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆகாய தாமரை செடிகள் படர்ந்துள்ளன. சாயக்கழிவு, தோல் கழிவுநீர், சாக்கடை நீர் கலப்பதால் இவை பெருகிவிட்டதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் நீரோட்டம் பாதிக்கப்படுவதோடு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறுகின்றனர். மேலும் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பல்வேறு நோய் பாதிப்புகளுக்கு ஆளாவதால் ஆகாய தாமரையை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.